இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீசைலமில் வந்து ஆக்டோபஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மலை வந்து கிளியராக தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான். ஸ்ரீசைலம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக. இதுதான் வந்து அந்த டேம் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணா ரிவர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போட்டிங்லாம் நடக்குது. ஸோ போட்டிங் நடக்குது இங்கே இந்த டேம். ஆக்சுவலாக இங்கே வந்து 3 மலை சொன்னாங்க ஆக்சுவலாக. ஒன்று வந்து விஷ்ணு பர்வத், பிரம்ம பர்வத், இன்னொன்று ருத்ர பர்வத்துன்னு சொன்னாங்க. ஸோ அது எங்கன்னு கரெக்டாக தெரில மலை. பட் இந்த கிருஷ்ணா ரிவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல இந்த டேம் டேம் கேப்சர் பண்ணுறதுக்காக மக்களே இது வந்து பாலதர பஞ்சதரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலம் போகிற வழியில் இருக்கு. இங்கே ஆதிசங்கரர் வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை வந்து இந்த இடத்துல உட்காந்து பண்ணாராம். எங்கன்னா இங்கே ஸ்ரீசைலமில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஐ மீன் லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, சக்தி பீடமும் ஐ மீன் ஸ்ரீ சக்கரமும் இது பண்ணியிருக்காரு இல்லையா. அது மாதிரி இங்கே வந்து ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணதா சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து பாலதர பஞ்சதரா. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. போகும்போது அப்படியே பாருங்க, இப்படிதான் உள்ள இறங்கி ஆக்சுவலி போகணும். போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா இவர் சங்கராச்சாரியார் போட்டோ இருக்கும். ஸோ சந்திரமௌலீஸ்வரர் சங்கராச்சாரியார் இங்கே வந்து பூஜை பண்ணதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாருங்க, இதில் வந்து ஆதிசங்கரர் எப்படி வந்து இங்கே உட்காந்து இந்த பூஜையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் மக்களே. இது வந்து ஹட்டகேஸ்வரம் டெம்பிள். அந்த பாலதர பஞ்சதரா டெம்பிளுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ஸில் மேலே வந்தோன்னா இங்கே ஹட்டகேஸ்வரம் டெம்பிள்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஈஸ்வரன் வந்து ஒரு ரூபத்தில் லிங்க வடிவத்தில் இருப்பார் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு ஐ மீன் மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள். அப்புறம் வந்து இங்கே ஒரு பக்தனுக்காக காட்சி அளித்த இடம் ஆக்சுவலாக. ஸோ அதான் ஹட்டகேஸ்வரம். ஸோ அதை பாருங்க. மக்களே, இது வந்து சாக்ஷி கணபதி கோவில். எப்போதுமே மல்லிகார்ஜுன சுவாமியும் பிரம்மரம்பாவும் பார்க்கறதுக்கு முன்னாடி சாக்ஷி கணபதி பார்த்துட்டு ஐ மீன் அந்த கோயிலுக்கு வந்தால் இங்கேயும் வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பிள்ளையார் கோயில் ஆச்சு. பார்த்துட்டு இங்கே ஐ மீன் எல்லாம் நியர்பை தான். ஸோ நிறைய கடைகளும் இருக்கும். ஸோ எதாவது வாங்கினோன்னா வாங்கிட்டு கணபதியை தரிசித்து அதுக்கப்புறம் போகும். மக்களே, இது வந்து ஆக்சுவலாக மேலே ஸ்ரீசைலம்லேருந்து கீழே பாதாள கங்கை போகிறதுக்கு ரோப்வே கார் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இங்கே இது இந்த மிஷினில் தான் ஆக்சுவலாக அந்த இதுதான். ஸோ தாங்க. ஸோ மறுபடியும் ரோப்வேல போகும்போது மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். மக்களே, இதுதான் ரோப்வே காரு ஸ்ரீசைலத்தில்.
மக்களே இது பாருங்க. மக்களே அப்படியே கீழே இறங்குது ஆக்சுவலி. ஃப்ரண்ட் வியூ எப்படி அப்படியா? ஃப்ரண்ட் வியூ மக்களே இது வந்து போட்டிங் ஸ்ரீசைலத்துல அந்த ரோப்வே கார் இறங்கி பாதாள கங்கை கிட்ட வந்துட்டு அங்கிருந்து வந்து போட்டிங் பர் பர்சனுக்கு வந்து 80 ருபீஸ். அதே மாதிரி ரோப்வே காருக்கு பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் ஆக்சுவலா. ஸோ இறங்கி வந்தோம்னா இதான் ஆக்சுவலி போட்டிங்கும் நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி கிருஷ்ணா ரிவர். இந்த கிருஷ்ணா ரிவர்லேருந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டிங்ல கூப்பிட்டு போறாங்க ஆக்சுவலா. ஸோ இதுவும் ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. பாருங்க இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். இது வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணா ரிவர். இங்கேருந்து ஆக்சுவலாக இங்கே பாதாள கங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா? அந்த பாதாள கங்கைன்றது என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து காஷிக்கு வந்து ஆக்சுவலாக பாதாள லோகம் மூலிமா போயிடலாமா ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல குளிச்சா காஷி கங்கையில் குளிச்சதுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா? அது வந்து தெர்மல் அந்த ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ட் ஆக்சுவலாக. அங்கேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி இங்கே லோக்கலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஸ்ரீசைலமோட பேக் சைடு என்ட்ரன்ஸு. அது தெரிஞ்சுங்களா? இது ஒரு என்ட்ரன்ஸ், பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஸ்ரீசைலம் பற்றி சொல்லணுன்னா ஸ்ரீசைலம் வந்து அதாவது ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு கோவில். ரொம்ப ஃபேமஸான கோவில். எந்த இடத்துலையும் ரொம்ப எங்கேயும் ரொம்ப முக்கால்வாசி இடத்துல வந்து நிறைய ஸ்படிகலிங்கம், சகசரலிங்கம் அந்த மாதிரி லிங்கம் ஃபேமஸாக இருக்கும். இல்லைனா வந்து நிறைய இடத்துல சக்தி பீடம் ஃபேமஸாக இருக்கும். இங்கே சக்தி பீடமும் ஜோதிர்லிங்கமும் ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமஸான இடம், கொஞ்சம் பவர்ஃபுல்லான இடமும் கூட. அப்புறம் வந்து ஸ்ரீசைலம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து கர்னூல்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கர்னூல்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தியால் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி. அப்புறம் வந்து நீங்கள் வரணுன்னா பெஸ்ட் டைம் அப்படின்னு இல்லை, ஃபுல் டேவும் ஆக்சுவலி டெம்பிள் ஓப்பனில் இருக்கும். பட் ஒரு சில பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி டைமில் மேபி பூஜை அபிஷேகம் நடக்கிறப்ப டைமிங்ஸ் வந்து மாறலாம். அந்த டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் வந்து இங்கே
ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பாதாள கங்கா ரிவர், கிருஷ்ணா ரிவர். அது கீழே வந்து பாதாள கங்கான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ நேற்று நான் வீடியோவில் அந்த போட்டிங் வீடியோவிலலாம் காட்டினது பார்த்திங்கன்னா அந்த ஐ மீன் கிருஷ்ணா ரிவர் ப்ளஸ் பாதாள கங்கையும் காட்டியிருப்பேன். ஸோ பாதாள கங்கை அப்படின்றது என்னென்னா ஐ மீன் பூமிக்கு கீழே சுரங்கம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அது நேராக காசியில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. காசி அண்ட் கைலாஷில் போய் கலெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எது எங்கே இருந்துன்னா இங்கே இருந்து ஆக்சுவலி. ஸோ இது கங்கைக்கு ஈக்குவலான ஒரு புண்ணிய நதி அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா ரிவர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணால் இட் வில் டெஸ்ட்ராய் ஆல் அவர் சின்ஸ். அந்த மாதிரி நம்மளோட பாவம் எல்லாம் வந்து போயிடும் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா சித்தர்கள் ரிஷிகள் எல்லாமே தவம் பண்ணி நிறையா பேர் ஆக்சுவலாக ஐ மீன் சித்தியான இடம் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இது வந்து 2வது ஜோதிர்லிங்கம். அது மொத்தமாக உங்களுக்கு தெரியும் 12 ஜோதிர்லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2வது ஜோதிர்லிங்கம். முதல் ஜோதிர்லிங்கம்ன்றது சோம்நாத் ஜோதிர்லிங்கம். இது வந்து 2வது ஜோதிர்லிங்கம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக்தி பீடத்தில் வந்து இது வந்து சக்தி ஐ மீன் சதி தேவியோட நீம் ஐ மீன் நெக்கு விழுந்த இடம். நெக்குனா கழுத்து விழுந்த இடம் ஆக்சுவலி. ஸோ இங்கே கழுத்து விழுந்த இடம்ன்றதுனால இங்கே பேர் அம்பாள் பேர் பிரம்மராம்பிகா தேவி அப்படின்ற மாதிரி பேரில் சொல்கிறாங்க. அதேமாரி ஈஸ்வரன் பேர் வந்து ஈஸ்வரன் நேம் வந்து மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள். ஸோ இதுதாங்க. உள்ளே அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்படிகலிங்கம், சஹசிரலிங்கம், சூரியலிங்கம், எல்லா தேவர்களும் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் ஆக்சுவலாக இங்கே இருக்கும் உள்ள. அப்புறம் வந்து வீரபத்ர சுவாமி சந்நிதி இருக்கும். அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி சந்நிதி இருக்கும். அப்புறம் வந்து இங்கே மெயினாக சித்தி விநாயகர், அது விநாயகர் கோயில் முன்னாடியே நான் காட்டியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த விநாயகர் கோயில், இந்த கோயில் பார்த்துட்டு அந்த விநாயகர் கோயிலையும் ஆக்சுவலி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ அதுதான். தேங்க்யூ. அந்த கோயில் பேக் சைடுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரஸ்வதி நதி ஆக்சுவலாக தெரியுதுங்க. ஸோ இங்கே வந்து ஐ மீன் சரஸ்வதிக்குன்னு தனியாக மகா சரஸ்வதி சந்நிதின்னு சொல்லிட்டு பிரம்மராம்பிகா தேவி பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து சரஸ்வதி நதியும் ரொம்ப ஃபேமஸானது. அந்த பாதாள கங்கா மாதிரி இங்கே சரஸ்வதி நதியும் பக்கத்தில் ஆக்சுவலி ஓடுது ரிவர். ஸோ அதுதான் மக்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்க, கங்கா பவானி பாத்திங் காட். ஸோ இதுதான். இதுதான் மக்களே ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டாச்சுன்னு நான் சொன்னேன்ல, சத்ரபதி சிவாஜி மியூசியம். ஸோ அவர் உட்காண்டிருக்கிற ராஜா வால் மாதிரி அவரோட ஆள்கள்லாம் உட்காண்டிருக்காங்க. ஸோ இதுதான். ரீசெண்டாக இந்த இடத்துக்கு ஒரு பிஎம் மோடியை வந்திருந்தார் ஆக்சுவலி. வருங்க மக்களே, இது வந்து ஆக்சுவலாக அந்த பில்டிங் பக்கத்துலேயே ஆக்சுவலி இருக்கும், சிவாஜி மியூசியம் பில்டிங் பக்கத்தில். இங்கே வந்து உள்ள ஆக்சுவலி நான் போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து பிரம்மரம்பா வந்து சிவாஜி மகாராஜா வந்து எப்படி பிறக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் அவரோட ஸ்வரூபம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. மக்களே, சிவராஜ் வந்து பிரம்மரம்பா தேவி கிட்ட எப்படி வந்து மெடிடேஷன், அவரோட ஸ்டாச்சு. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவரை கூட்டிங்க. பாருங்க, இதுதான் ஒரு ஓவரால் வியூ இந்த மியூசியமோட ஆக்சுவலி. இது வந்து ஷிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆக்சுவலாக வெஹிக்கிளில் வந்தோம், 4 வீலர் வெஹிக்கிளில் வந்தோன்னா. ஸோ சிக்கரம் இங்கே என்னென்னா ஆக்சுவலி நந்தி
வியூ பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ உள்ளே போய் உள்ளே போய் மேலே இது வந்து ஒரு 150 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 150 ஸ்டெப்ஸு ஏறினோடனே நான் மறுபடியும் கேப்சர் பண்ணேன். இங்கே பாருங்கள், மேலே டாப்பில் வந்து 20 ருபீஸ் ஆக்சுவலாக உள்ளே வர்றதுக்கு. ஸோ உள்ளே வந்தோன்னா இதான் ஆக்சுவலாக ஃபுல்லாக சிவலிங்கம். இங்கேருந்து ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதாவது ஸ்ரீசைலம் வியூ பாயிண்ட்டு. அதை பார்த்தா வந்து கண்டிப்பாக முக்தி அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இதுதான் மக்களே, இருங்க நான் அந்த வியூ பாயிண்ட் போய் காட்டுறேன். பாருங்க, இதுதான் ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதில் பார்த்தா ஸ்ரீசைலம் தெளிவாக தெரியும். இதுதான் இங்கே சிவலிங்கம் மேலே அந்த 2 கொம்பு வழியா பார்த்தா சிவலிங்கம்.